मोक्षमार्गस्य नेतारं भेतारं कर्म भोवृतां ज्ञातारं विश्वतत्त्वानां वन्दे तत्गुणलब्धये वन्दे तत्गुणलब्धये தத்துவார்த்த சூத்திர நூலின் சுவாத்தியாயத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். நேற்று இந்த நூலை பற்றி நாம் சர்ச்சை செய்தோம். நேற்று நூலை பற்றிய சில விவரங்களை அறிந்து அதன் பின் இறைவணக்க பாடல் அதை பற்றி பார்த்தோம். தொடர்ச்சியாக முதல் சூத்திரம் அதனுடைய பொருளை நாம் அறிந்தோம். விவரமாக இன்று மேலும் அதே முதல் சூத்திரத்தின் ஆழமான சில கருத்துக்களை உள் கருத்துக்களையும் அறிய இப்பொழுது முற்படுவோம். முதல் சூத்திரமானது சம்யக் தர்ஷன ஞான சாரித்ராணி மோக்ஷ மார்க என்பதாகும். இதில் இந்த சம்யக் என்ற சொல் ஆனது ஆதி தீபகமாக கருதப்படுகிறது. மொழியில் சூத்திரங்களில் சில வார்த்தைகளை பல முறை உபயோகிப்பதற்கு பதிலாக ஒரே முறை உபயோகித்துவிட்டு பயன்படுத்திவிட்டு அதை எல்லா இடத்திலும் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் சரியான பொருள் கிடைக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும் என்பதற்காக ஆச்சாரியர்கள் சில நேரங்களில் சில வார்த்தைகளை சில சொற்களை ஆதி தீபகமாகவும் அல்லது மத்திய தீபகமாகவும் அல்லது அந்திய தீபகமாகவும் பயன்படுத்துவதுண்டு. ஆதி தீபகம் என்றால் நம்ம வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் இருக்குது, வாசகால் வந்து நம்ம ஒரு விளக்க வச்சிடறோம். விளக்க வச்சா அது அதனுடைய வெளிச்சம் வீட்டுக்கு உள்ள வரலும் வருது. சில நேரங்கள்ல வீட்டுக்கு மத்தியில நடுவுல விளக்க வைக்கிறது உண்டு. அது முன்புறம் பின்புறம் வீட்டுல எல்லா பகுதிக்கும் வெளிச்சத்தை தரும். சில நேரங்கள்ல பின்பகுதியில வைக்கிறது உண்டு விளக்க, அதுவும் வீட்டுல எல்லா இடத்துலயும் வெளிச்சத்தை தரும். எப்படி இந்த விளக்க வைக்கும் போது ஒண்ணு இந்த என்ட்ரன்ஸ்ல வைக்கிறோம், வாசகால்ல வைக்கிறோம், இல்ல நடுவுல வைக்கிறோம், இல்ல தோட்டத்துக்கிட்ட அங்க ஒரு வாசகால் இருக்குல்ல, தோட்டத்து வாசல் அங்க வைக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல வைக்கிறதுக்கு காரணம்னா எல்லா இடத்துலயும் வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அதே போல ஆச்சாரியர்கள் சூத்திரத்தின் ஆரம்பத்தில் சில வார்த்தைகளை உபயோகித்து பயன்படுத்தி அந்த வார்த்தையை மத்தியிலும் பயன்படுத்த வேண்டும், கடைசியிலும் பயன்படுத்தி பார்க்க வேண்டும், பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்றாங்க. இந்த சம்யக் என்ற சொல் இங்கு ஆதி தீபகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதி தீபகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு பொருள் என்ன என்றால், முதல் வார்த்தையானது இங்கு தர்ஷனம், இரண்டாவது வார்த்தையானது ஞானம், மூன்றாவது வார்த்தையானது சாரித்திரம் என்பதாகும். சம்யக் என்ற சொல் ஆதி தீபகமாக அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் சம்யக் என்ற சொல் ஆதி தீபகம். அதனால் முதல் வார்த்தையுடனும் அதை சேர்த்து படிக்க வேண்டும், இரண்டாவது வார்த்தையுடனும் சேர்த்து படிக்க வேண்டும், மூன்றாவது வார்த்தையுடனும் சேர்த்து படிக்க வேண்டும் என்பது பொருளாகும். சம்யக் தர்ஷனம் முதல் வார்த்தை, சம்யக் என்பதை சேர்த்து கொண்டோம். தியானம் மட்டும்தான் இருக்குது, அங்க சம்யக்கு திரும்பவும் பயன்படுத்தல ஆச்சாரி. இருந்தாலும் சம்யக் என்ற சொல் ஆதி தீபம் முதல்லயே வந்துடுச்சு, அதனால அங்கேயும் சேர்க்கணும், நடுவுலையும் சேர்க்கணும், நடுவில் இருக்கிற வார்த்தையோடும் சேர்க்கணும். சம்யக் ஞானம், கடைசி வார்த்தை சாரித்திரம்.
அங்கேயும் வந்து சம்மிக்க சேர்க்கும். சம்யக் தர்ஷனம், சம்யக் என்ற சொல்ல 3 தாகளும் சேர்க்கும். ஒரு முறை தான் பயன்படுத்தி இருந்தாலும் 3 இடங்களிலும் பொருத்தி படித்து பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த சம்யக் என்ற சொல்லானது இங்கு ஆதி தீபகம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இப்படி இந்த சம்யக் என்ற சொல்லானது ஆதி தீபகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்யக் என்ற சொல் ஒரு ஒரு சில இடங்கள்ல இப்படிப்பட்ட குறிப்புகள் கூட வருது. ஒரு ஷாவகன் வந்து உமா சுவாமி அவர்களை ஆகாரத்திற்காக அழைப்பதாகவும், அந்த ஷாவகன் ஒரு கொஞ்சம் ஆகம ஞானம் உடைய ஷாவகன். அதனால செவத்திலேயோ இங்கே எழுதி வச்சிருக்கிறேன், ஞான தர்ஷன சாரித்ராணி மோட்ச மார்க என்று எழுதி வைத்திருந்ததாகவும், ஆகாரத்திற்கு வந்த உமாசுவாமி அவர்கள் ஆகாரம் முடிந்த பின்னர் அதை பார்த்ததாகவும், அதில் இந்த சம்யக் என்ற சொல்லை சேர்த்து எழுதிவிட்டு சென்றதாகவும் நமக்கு ஒரு சில தகவல்கள் அப்படி கிடைக்கின்றன. இதெல்லாம் எவ்வளவு சரியானது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சில சிறு குறிப்புகள் வருகின்றன, கிடைக்க பெறுகின்றன. ஏன்னா சம்யக் சொல் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஞான தர்ஷன சாரித்திராணின்னா அப்புறம் மித்யா தர்ஷனம், மித்யா கியானம், மித்யா சாரித்திரம், அதுவும் வந்து மோட்ச மார்க்கமா கருதப்படும். புரியுதுங்களா? ஏன்னா மதி ஞானத்தினுடைய பிரிவுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஞானத்தினுடைய பிரிவுகள்ல மதி ஞானம், சுத்த ஞானம், அவதி ஞானம், மனப்பறை ஞானம், கேவல ஞானம் பிளஸ் குமதி, புஷ்ருத்தம், கூவதி, அதுவும் வந்து தானா அதுல வந்துடுது. புரியுதுங்களா? சம்யக் ஞானம் சொன்னாதான் மதி ஞானம், சுத ஞானம், அவதி ஞானம், மனப்பறை ஞானம், கேவல ஞானம், இது 5 மட்டும் வரும். நீங்க ஞானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குமதி, புஷ்ருத்தம், கூவதி அதுவும் கூட வரும். அதனால இங்க அந்த சம்யக்ன்ற சொல், அப்புறம் அந்த ஷாவகன் வந்து வீட்டுல இல்லாததாகவும், அங்க இல்ல அந்த ஷாவகன் அது எழுதினவன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுல வந்து பார்த்த உடனே மனைவியும் கவனிக்க காணும், ஆச்சாரியர் என்ன எழுதிட்டு போயிருக்காருன்றத கவனிக்க காணும். அவங்க வேற எதனா வேலையில இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது யார் எழுந்து என்னன்னு கேட்ட உடனே மனைவி சொல்றாங்க, ஆகாரத்துக்கு வந்திருந்தாங்க, ஆகாரம் கொடுத்தேன் அப்படின்ன உடனே அந்த ஆச்சாரியரை போய் அவன் பாக்குறான். எதனா இதை போல நான் எழுதணும்னு நினைச்சேன், ஒரு நூலா எழுதணும்னு நினைச்சேன், ஆனா இதுல நீங்க திருத்தம் சொல்லியிருக்கிறீங்க. இந்த நூல் இப்படிப்பட்ட ஒரு நூல் எழுதுறதுக்கு தகுதியான ஒரு ஆச்சாரியர் நீங்க தான், நீங்களே இந்த நூல் எழுதணும் அப்படின்னு கேட்டதாகவும், அதன் பிறகு இந்த நூலானது அமைக்கப்பட்டது, அதாவது எழுதப்பட்டது என்றெல்லாம் ஒரு சில குறிப்புகள் கிடைக்க பெறுகின்றன. சம்யக் சொல் அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இங்க சொல். இந்த நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம், இம்மூன்றும் கூடியதுதான் மோட்ச மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துலயுமே அந்த மித்யாத்துவம் இருக்கக்கூடாது. மித்யாத்துவம்னா என்னது? மித்யாத்துவம் என்பது மித்யா தர்ஷனம் மாத்திரம் கிடையாது. மித்யா தர்ஷனம் என்றால் தீக்காட்சி. மித்தியாத்துவம் என்றால் எதுல வந்து உண்மைத்தன்மை எதில் இல்லையோ அது மித்தியாத்துவம். நம்ம ஒரு சில இடங்கள்ல ஆச்சாரியர்கள் இந்த மித்தியாத்துவம் என்கிற இந்த வடமொழி சொல்லை ஒரு சில இடங்களில் மித்யா தர்ஷனத்திற்கு மட்டும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மித்யா தர்ஷனம் அதாவது தீக்காட்சி, அதற்கு மட்டும், அதை மட்டும் சொல்றதுக்காக சில இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல ஆகமங்களிலேயே மித்யாத்துவம் என்றால் மித்யா தர்ஷனம், மித்யா ஞானம், மித்யா சாரித்திரம், இம்மூன்றையும் குறிப்பிடுவதற்காக இந்த சொல்லை ஆண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். ஒரு சில இடங்களில் மித்யாத்துவம் என்றால் மித்யா தர்ஷனம் மட்டும், ஒரு சில இடங்களில் மித்யாத்துவம் என்றால் மித்யா தர்ஷனம், மித்யா ஞானம், மித்யா சாரித்திரம், தீக்காட்சி, தீஞானம் மற்றும் தீயோ.
அது கரெக்டா ஆகமங்கள்ல எங்க எந்த இடத்துல எது பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த இடம் பொருள் எல்லாத்தையும் கரெக்டா அறியணும். புரியுதுங்களா? மித்தியாத்துவம் என்றால் உண்மைத்தன்மை உடையது கிடையாது அப்படின்ற பொருள். அது உண்மைத்தன்மை உடையது கிடையாதுன்றது அது காட்சியாகவும் இருக்கலாம், ஞானமாகவும் இருக்கலாம், ஒழுக்கமாகவும் இருக்கலாம். அது மூணுத்திலயும் இருக்கலாம் இல்ல. அதனால மித்தியாத்துவன்றது அந்த உண்மைத்தன்மை உடையது கிடையாது அப்படின்றது எதுல வேணாலும் இருக்கலாம். அதனாலதான் அது மூன்றையும் குறிப்பிடுகிறது. மித்தியாத்தன்மை, மித்தியாத்தன்மைன்னா உண்மையற்ற நிலை, அதுதான் மித்தியாத்துவம். சரிங்களா? ஆனா இதுல மெயின் மித்யா தர்ஷனம் விலகிய பிறகு மித்யா ஞானமும் மித்யா சாரித்திரம் கண்டிப்பா விலகும். மேக்சிமம் எவ்வளவு அர்த்த புத்கல பராவர்த்தன காலம் என்று ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதே நூலின் உரையாசிரியராகிய பூஜ்யபாத சுவாமி அவர்கள் இதை பற்றி எடுத்து கூறியிருக்கிறார். சர்வார் சித்தி நூலிலும் இதை பற்றி இந்த அர்த்த புத்கல பராவர்த்தன காலம்தான் ஒரு ஜீவன் சமயத்துவத்தை பெற்ற பிறகு இந்த சம்சாரத்தில் இருக்கும் என்பதை அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். பூஜ்யபாதி சுவாமி அவர்கள் அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். முதல்ல நம்பிக்கை, நம்பிக்கையில எந்த விதமான உண்மையற்ற நிலையும் இருக்கக்கூடாது, விபரீத நிலையும் இருக்கக்கூடாது, தவறான நம்பிக்கை இருக்கக்கூடாது. அதனாலதான் சமயக் தர்ஷனம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல ஞானத்திலும் தவறான ஞானம், பொய்யான ஞானம் இருக்கக்கூடாது, உண்மைக்கு புறம்பான ஞானம் இருக்கக்கூடாது. பொருள் எப்படி உள்ளதோ அதை அப்படிதான் அறிய வேண்டும். ஆன்மா அருவ பொருள் என்றால் ஆன்மாவை அருவ பொருளாகத்தான் அறிய வேண்டும். புரியுதுங்களா? இப்படி ஞானத்திலும் அந்த விபரீத தன்மை, எதிர்மறையான அந்த ஞானம் இருக்கக்கூடாது. அதை போக்குவதற்காக தான் சமயக் ஞானம் என்று கூறியிருக்கிறார். அதே போல எப்படி அறிந்தோமோ, உண்மையான பொருளை எப்படி உண்மையாக அறிந்தோமோ, அல்லது உண்மையான பொருளை எப்படி உண்மையானது என்று நம்பினோமோ, அந்த அஞ்சன சோரம் மாதிரி நம்பிக்கை, இந்த நிஷங்க நம்பிக்கை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத, சந்தேகத்திற்கு இடமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. பற்றற்ற பகவான் சொன்னது இதுதான், இது இப்படிதான் அப்படின்னு அஞ்சன சோரன் நம்புறான் பாரு. இந்த 8 அங்கங்கள்ல ஒரு அங்கத்திற்கு உதாரணமா எடுத்துக்காட்ட அஞ்சன சோரனை சொல்றது உண்டு. அருங்கல செப்புல கூட அஞ்சன சோரனை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, இந்த 8 அங்கங்களுக்கு உதாரணம். இப்படி எப்படி அறிந்தோமோ, பொருள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அறிந்தோம், அதுதான் சமயக் ஞானம். எப்படி இருக்கிறதோ அப்படியே நம்பினோம், அதுதான் சமயக் தர்ஷன். அதன்படி நடத்தல், அதன்படி நடத்தல் என்னது? அதாவது அஞ்ஞானத்துடன் கூடிய ஒழுக்கம் உண்மையான ஒழுக்கம் கிடையாது. சமயக் ஞானத்துடன் சமயக் தர்ஷனத்துடன் கூடிய ஒழுக்கம் தான் சாரித்திரம், தான் சமயக் சாரித்திரம் என்பதை குறிப்பிடுவதற்காக சமயக் சாரித்திரம் என்று இங்கு ஆச்சாரியர் எடுத்துரைத்திருக்கிறார். எதிலும் எதிர்மறை தன்மை இருக்கக்கூடாது, விபரீத தன்மை இருக்கக்கூடாது, எதிலும் உண்மைக்கு புறம்பான நிலை இருக்கக்கூடாது. ஞானமாக இருக்கட்டும், தர்ஷனமாக இருக்கட்டும், அல்லது சாரித்திரமாக இருக்கட்டும், எதிலும் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், சமயத்துவம் இருக்க வேண்டும். அதே போல எப்படி மித்யாத்துவம் என்றால் மித்யா தர்ஷனம், மித்யா ஞானம், மித்யா சாரித்திரம், இம்மூன்றையும் நாம் அதில் சேர்த்து அறிய வேண்டுமோ, அதே போல சமயத்துவம் என்றால் அதே போல இங்கேயும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சமயத்துவம் என்றால் ஆச்சாரியர்கள் ஆகமங்களில் ஒரு சில இடங்களில் சமயத்துவம் என்றால் சமயக் தர்ஷனம் மட்டும் அதை குறிப்பிடுகிறது. ஒரு சில இடங்களில் சமயக் தர்ஷனம், சமயக் ஞானம், சமயக் சாரித்திரம், இம்மூன்றையும் சேர்த்து சமயத்துவம் என்று கூறியிருக்கிறார். சமயத்துவம் என்றால் உண்மை நிலை, உண்மைத்தன்மை. அது ஞானத்தில இருக்கும், தர்ஷனத்தில இருக்கும், சாரித்திரம். மோட்ச மார்க்கத்தில் இருக்கிற ஜீவனுக்கு உண்மை தன்மையில இருக்கும், மூணுமே உண்மை தன்மையில இருக்கும். புரியுதுங்களா? இப்படி எந்த இடத்தில் சமயத்துவம்னா சமயக் தர்ஷனத்தை பத்தி, சமயத்துவம் ஏற்பட்ட பிறகு அப்படின்னு கூட ஒரு சில இடங்கள்ல ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காரு. அங்க என்ன அர்த்தம்? சமயத்துவம் ஏற்பட்ட பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம்? சமயக் தர்ஷனம்ன்ற வார்த்தைக்கு பதில் சமயத்துவம் யூஸ் பண்ணியிருக்கிறார். ஏன் அப்படி யூஸ் பண்றாங்க?
மூணையும் குறிக்குதுன்னா ஏன் சமயக் தர்ஷனத்துக்கு சமயத்துவம் அப்படின்ற வார்த்தையை ஆச்சாரியர்கள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமயக் தர்ஷனம் ஏற்பட்ட பிறகு காலாந்தரத்துல சமய ஞானம் உடனேவே ஞானம் வந்து உடனே சமய ஞானமா மாறிடுது. சமய தர்ஷனம் ஏற்பட்ட உடனே அதுல வந்து நேர கால வேறுபாடு கூட கிடையாது. 1 மணி நேரம் பொறுத்து வந்து ஞானம் சமய ஞானமாகும் அப்படின்லாம் கூட கிடையாது. நற்காட்சி ஏற்பட்ட உடனே ஞானம் நல்ஞானமாக மாறிடும். இதுவரையிலும் இருந்த ஞானம் தான். அந்த ஞான அடிப்படையில் தான் 7 தத்துவங்களை அறிந்தான், 6 திரவியங்களை அறிந்தான், எல்லாத்தையும் அறிந்தான். அது நம்பிக்கை ஏற்பட்டவுடன் தான் அந்த ஞானம் நல்ஞானம் என்ற பெயரை பெறுகிறது, நல்ஞானம் என்று கருதப்படுகிறது, நல்ஞானம் என்று போற்றப்படுகிறது. அப்புறம் சாரித்திரம் கொஞ்ச காலத்துல வரும். ஒரு சில ஜீவன்களுக்கு அதிக காலம் கூட எடுக்கலாம். புரியுதுங்களா? 4வது குணஸ்தானத்துல சமயத்துவத்தை பெறுகிறான் ஒரு ஜீவன். அதுக்கப்புறம் காலாந்தரத்துல அவன் வந்து அங்க அவிரதியா கூட இருக்கிறான். அதுக்கப்புறம் 5வது குணஸ்தானத்தில் படிமை நிலையை ஏற்கிறான். அணுவிரதங்களை பரிபாலிக்கிறான். முதல்ல தேச விரத நிலையில் இருக்கிறான். ஏகதேச விரதத்தை ஏற்கிறான். பகுதியளவு விரதங்களை ஏற்கிறான். பிறகு ஸ்ராவகன், உத்தம ஸ்ராவகனாக அவன் இருக்கும் பட்சத்தில் அவன் படிமைகளை ஏற்கிறான். பிரதிமைகள் 11 பிரதிமைகள் சொல்றாங்கல்ல, தர்ஷன பிரதிமையில இருந்து இந்த சொல்ல கையிலக்க நிலை வரை அந்த படிமை நிலைக்கு போகிறான். அதன் பிறகு முனி நிலைக்கு சென்று விடுகிறான். அதாவது அது மகாவிரத நிலை. 28 மூல குணங்களை பரிபாலிக்கிறான். அங்க வந்து முதல் 6வது நிலையில் இருக்கும் பொழுது பிரமத்த நிலையில் இருக்கிறான். விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியா இருக்கிறது. அதன் பிறகு இன்னும் மோட்ச மார்க்கத்தை நோக்கி மேலும் அரஹந்த நிலையை நோக்கி பயணிக்கும் பொழுது, மோட்சத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது, இதெல்லாம் மோட்ச மார்க்கம். 4வது குணஸ்தானத்திலிருந்து மோட்ச மார்க்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சம்யக் தரிசனத்தை பண்டிதர் தௌலதராம்ஜி அவர்கள், தௌலதராம்ஜி நீங்க படிச்சிருக்கிறீங்க, சேடாலான்ற ஒரு நூல், ஒரு உத்தம ஸ்ராவகர் எழுதிய நூல் சேடாலா, தமிழ்லயும் வெளியிட்டு இருக்கிறாங்க. தமிழ்ல அவைலபிள். 1-2 காப்பி நான் பார்த்தேன். தனஞ்சயன்ஜி ஒண்ணு வெளியிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட வெளிவந்திருக்கு. இப்படி இதுல அந்த சமயக் தரிசனத்தை அவர் மோட்ச மார்க்கம் என்னும் அரண்மனையின் முதல் படிக்கட்டாக அதை கருதுகிறார். அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். மோக்ஷ மஹலுக்கு பிரதம சீடி யாபின் ஞான சரித்ரா என்று குறிப்பிடுகிறார் பண்டிதர் தௌலத்ராம்ஜி. சேடாலா என்னும் நூலில் சமயக் தர்சனத்தை பற்றி எடுத்து கூறும் பொழுது, நற்காட்சியை பற்றி எடுத்து கூறும் பொழுது, அவர் சமயக் தர்சனத்தை, அதாவது நற்காட்சியை மோட்சம் எனும் அரண்மனையின் முதல் படிக்கட்டு என்று சமயக் தர்சனத்தை குறிப்பிடுகிறார். இப்படி இது வந்து முதல் படிக்கட்டு. சமயக் தர்சனம் ஏற்பட்ட பிறகு ஞானம் உடனே நல் ஞானமாக, சமயக் ஞானமாக ஆகிவிடுகிறது. அதற்கு பிறகு ஒழுக்கமும் நல்லொழுக்கமாக மாறுகிறது. அதனால்தான் அந்த சமயக் தர்சனத்தை சமயத்துவம் என்று சில இடங்களில் குறிப்பிட்டு இருக்கிறார். எந்த இடத்துல சமயத்துவம்னா சமயக் தர்சனம், எந்த இடத்துல சமயத்துவம்னா சமயக் தர்சனம், ஞானம், சாரித்திரம், இம்மூன்றையும் சேர்த்து கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து அந்த இடத்தில் ஆச்சாரியர் என்ன கூற வருகிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இப்படி இதுல சொல்லியிருக்கிறாங்க ஆச்சாரியர். இங்க ஒரு சில இப்ப மோட்ச மார்க்கம், அதாவது இப்ப மோட்ச மார்க்கம் இருக்கு, ஒரு சில காரணங்கள் அமையும் பொழுது கண்டிப்பாக மோட்சம் கிடைக்க பெறுகிறது. பண்டிட் டோடர்மல்ஜி அவர்கள் மோட்ச மார்க்க பிரகாசகம் எனும் நூலில் அருமையாக இதை பற்றி கூறுவார். எப்பொழுது ஒரு காரியம் நடைபெறுகிறது? ஒரு சில காரணங்கள் இருக்கும் பொழுது, அதாவது காரணிகள், ஒரு சில காரணிகள் அமையும் பொழுது, ஒரு சில காரணங்கள் அமையும் பொழுது ஒரு செயல் கண்டிப்பாக நடைபெறும்.
எக்ஸாம்பிள், சம்யக்தம் ஏற்பட்டால், சம்யக்தம் என்ற காரியம் நிகழும் பொழுது ஒரு ஜீவன் கண்டிப்பாக மோட்சத்தை அடைகிறது. சரிங்களா? மற்றதெல்லாம் எப்படி? முனி நிலை ஏற்பட்ட பிறகு அல்லது விரத நிலையில் இருக்கும் பொழுது, விரத நிலை அல்லது முனி நிலை, இந்த நிலையை ஏற்ற உடனே கண்டிப்பா மோட்சத்துக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. யாரு சம்யக்தமுடைய முனியோ அவங்க மோட்சத்துக்கு போவாங்க. யாரு சம்யக்தத்துடன் கூடிய விரத உபவாசங்களை கடைபிடிக்கிறார்களோ அவங்க மோட்சத்துக்கு கண்டிப்பா. ஆனால் விரதம் உபவாசங்களை ஏற்கிறார்கள், இதுல வந்து புரிதல் கரெக்டா இருக்கணுங்க. விரத உபவாசங்களை ஏற்கிறார்கள், முனிநிலையும் ஏற்கிறார்கள், ஆனால் சம்யக்தம் இல்லை என்றால் அவங்க ஏற்படாத வரை மோட்சத்துக்கு போக மாட்டாங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க சம்யக்தம் என்ற காரியம் நிகழும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஜீவன் முக்தியை பெறுகிறது, மோட்சத்தை பெறுகிறது. சம்யக்தம் என்பது மோட்சத்தை கண்டிப்பாக தரும். புரியுதுங்களா? இரண்டாவதாக, விரதம் உபவாசம் போன்றவை சம்யக்தத்துடன் இல்லை என்றால் அது மோட்சத்தை தராது. எப்போ சமயத்துவம் அவங்களுக்கும் எப்போ சமயத்துவம் ஏற்படுமோ அப்போ அது மோட்சத்துல ஏற்மை சேரும். இப்ப இல்லை அப்படின்னா இப்ப மோட்சம் கிடைக்காது. அதை புரிஞ்சு, அதாவது இங்க என்னன்னா சமயத்துவம், இது ஏன் திரும்ப இங்க சொல்றோம் அப்படின்னா, சமயத்துவத்தை இங்க வந்து மோட்சத்திற்கு காரணமாக ஆச்சாரியர் கூறிய அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சமயக் தர்சனம் இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக அந்த ஜீவன் மோட்ச மார்க்கத்துல இருக்குது அப்படின்னு. மற்ற செயல்கள் இருக்கலாம். ஸ்ராவகன் கூட 6 கடமைகளை ஆற்றுகிறார். 6 கடமைகளை ஆற்றுவது ஸ்ராவகனுடைய, 6 கடமைகளை செய்வது ஸ்ராவகனுடைய கடமை. ஆனால் 6 கடமைகளை செய்யும் ஸ்ராவகனுக்கு சம்யக்தம் இல்லை என்றால் அவன் மோட்ச பாதையில் இப்பொழுது இல்லை. இதுதான் விரத உபவாசத்தை பரிபாலிக்கிறவங்களுக்கும் பொருந்தும், அல்லது முனிநிலை இருக்கிறவங்களும் பொருந்தும். சம்யக்தம் தாங்க மெயின் அடையாளம். மெயின் வந்து அடையாளம். மோட்ச மார்க்கத்துல இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் இது வந்து அவங்க சம்யக்தம் உடையவர்களா. அப்படின்னா அவங்க நீங்க மோட்ச மார்க்கத்திலே இல்லைன்னு சொல்றீங்களா? விவகார நோக்கில் அவர்கள் சமயத்திற்குண்டான முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறார். சமயத்தம் கிடைக்காத வரை விவகார நோக்கில் தர்மத்தை பரிபாலிப்பது நல்லது. ஏன்னா அந்த புண்ணிய பாவம் அல்லது சுப பாவம் அது சமயத்திற்கு காரணமாக அமையும். வருங்காலங்களில், வரும் பிறவிகளில் அது காரணமாக அமையும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். சம்யக்தம் மோட்சத்திற்கு முதன்மையான காரணம். சம்யக்தம் இல்லாமல் மோட்சம் கிடைக்காது. சம்யக்தம் என்ற காரணம் இருக்கும் பொழுது மோட்சம், மோட்ச பிராப்தி என்கிற காரியம் என்ற செயல் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால்தான் இங்கு சம்யக் தர்ஷன ஞான சாரித்ராணி மோட்ச மார்க என்று ஆச்சாரிய உமாசுவாமி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஜீவாதி தத்துவங்கள் என்றால் ஜீவ, அஜீவ, ஆශ්‍රவ, பந்த, சம்வர, நிர்ஜரை மற்றும் மோட்ச தத்துவங்கள் எது எப்படி உள்ளதோ அதை அப்படியே நம்புவது. அதுதான் தத்துவார்த்த ஸ்ரத்தானம் சமயக் தர்ஷனம் என்று அடுத்த சூத்திரத்தில் ஆச்சாரியர் கூறும். பொருள் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே நம்புவது. அதுதான் வந்து சமயக் தர்ஷனம். தன்னை ஆன்மனை ஆன்மாவாகவும் பிற பொருளை பிற பொருளாகவும் அறிவது அது சமயக் ஞானம். இது பேத விஞ்ஞானம் என்று கூட கூறுவதுண்டு. பிரித்தறிதல்.
பிரித்தறிதல் எந்த ஜீவனுக்கு இருக்கிறதோ, ஆன்மாவை ஆன்மாவாகவும் பிற பொருளை பிற உடல் நான் அல்ல, உயிர்தான் நான், அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் கொண்ட நான் தான் ஆன்மா. கண்ணுக்கு புலம்படும் இவ்வுடலானது இது புர்கலம், இது நான் கிடையாது என்று பிரித்து அறிவது, இதைதான் பேத விஞ்ஞானம் என்று குறிப்பிடும். இதுதான் பிரித்தறிவு. இதைதான் ஸ்வ பர பேத விஞ்ஞானம் என்றும் கூறுவது. ஸ்வ என்றால் நான், பர என்றால் பிறப்பு. தன்னையும் பிற பொருளையும் பேத விஞ்ஞானம் என்றால் பிரித்தறிதல். பேத விஞ்ஞானம் என்றால் பிரித்தறிதல். இப்படி ஸ்வபர பேத விஞ்ஞானம், அதுதான் சம்யக் ஞானம். சம்யக் தர்ஷனம் சம்யக் ஞானத்துடன் ராகம் தேசம் முதலானவற்றிலிருந்து விடுபடுவது. ராகம் தேசத்திலிருந்து விடுபடுறது அப்படின்னா ஒழுகுதல். யார் ராக துவேஷத்திலிருந்து விடுபடுகிறார்களோ அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய சாரித்திரம் அது சீரானதாக இருக்கும், ஒழுக்கமாக இருக்கும், நல்ல ஒழுக்கமாக இருக்கும். அதனாலதான் யாருக்கு சம்யக் தர்ஷனம் சம்யக் ஞானம் இருக்கிறதோ அவங்க ராக துவேஷத்திலிருந்து விலகி இருப்பாங்க. அந்த ராக துவேஷத்திலிருந்து விலகி, விருப்பு வெறுப்பிலிருந்து விலகி இருத்தல் என்றால் சரியாக ஒழுகுதல். ஒழுக்கம் சரியா இருக்கிறது, சாரித்திரம் சரியா இருக்கு அப்படின்றத இங்க இது பொருளாகும். இப்படி சம்யக் தர்ஷன ஞான சாரித்ராணி மோக்ஷ மார்க என்று கூறி சம்யக் தர்ஷனம், சம்யக் ஞானம் மற்றும் சம்யக் சாரித்திரம் இம்மூன்றையும் மோக்ஷ மார்க்கமாக, மோக்ஷ மார்க்கம் என்றால் மோட்சத்திற்கு பாதை என்று. 4வது குணஸ்தானத்தில் இந்த மோக்ஷ மார்க்கம் தொடங்குகிறது. அங்குதான் சம்யக்தம் கிடைக்கப் பெறுகிறது, சம்யக் தர்ஷனம் கிடைக்கப் பெறுகிறது, அங்கு அது தொடங்குகிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ளலாம். 4வது குணஸ்தானத்தில் ஒரு மித்யா திருஷ்டி சம்யக் திருஷ்டியாக மாறுகிறார். அவனுக்கு சம்யக்தம் கிடைக்கப் பெறுகிறது, அதாவது சம்யக் தர்ஷனம் கிடைக்கப் பெறுகிறது, அதாவது காட்சி கிடைக்கப் பெறுகிறது. அங்குதான் மோட்ச மார்க்கம் தொடங்குகிறது. அந்த சம்யக்தத்தை பெற்ற, சம்யக் தர்ஷனத்தை பெற்றவன் அவனுடைய ஞானம் நல் ஞானமாக ஆகிவிடுகிறது. 5வது குணஸ்தானத்திலிருந்து, ஏன்னா 4வது குணஸ்தானத்துல அவிரத நிலையில தான் வருது. 5வது குணஸ்தானத்திலிருந்து அங்கு மேலே போக போக அவனுடைய சாரித்திரம் ஒழுக்கமானது அது சீருடனும் சிறப்புடனும் பொழிவு பெறுகிறது. இப்படி அவன் மோட்ச மார்க்கத்தை நோக்கி பயணிக்கிறான், மோட்ச மார்க்கத்தில் பயணிக்கிறான், மோட்சத்தை நோக்கி பயணிக்கிறான், மோட்ச மார்க்கத்தில் பயணிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சம்யக் என்ற சொல் இந்த முதல் சூத்திரத்தில் ஆதி தீபகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதி தீபகம் என்றால் அடுத்து வரும் சொற்களிலும் இந்த சொல்லை சேர்த்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். அதாவது சம்யக் தர்ஷனம், சம்யக் ஞானம், சம்யக் சாரித்திரம், மூன்றுடனும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அந்த சொல்லுடனும் இதை சேர்த்து பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை. சம்யக் தர்ஷனம் மட்டும், சம்யக் தர்ஷனம் ஞான சாரித்திரம் அப்படி கிடையாது. சம்யக் தர்ஷனம் சம்யக் ஞானம் என்பதாகும். இப்படி ஏற்கனவே நேத்து ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். சம்யக் தர்ஷன ஞான சாரித்ராணி என்பது பன்மையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ப்ளூரல். ஆனால் மோட்ச மார்க்கம் என்பதோ அது ஒருமைதான், ஒன்றுதான். மோட்ச மார்க்கம் பல விதம் கிடையாது, ஒரே ஒரு வழிதான். ஆன்மாவை அறிதல், ஆன்மனில் நம்பிக்கை கொள்ளுதல், ஆன்மாவில் இன்னும் நல்லொழுக்கம் சொல்ல போனா கொஞ்சம் நிச்சய நை நோக்கில் பார்க்கணும், ஆன்மாவில் தோய்ந்து விடுதல், ஆழ்ந்து விடுதல், அதுதான் சம்யக் சாரித்திரம் என்று அழைக்கப்படுது. அங்க புற ஒழுக்கங்களும் கடைபிடிக்கப்படும், அது தனி விஷயம். இப்படி சம்யக் தர்ஷன ஞான சாரித்ராணி மோட்ச மார்க என்பது முதல் சூத்திரம். அதை தொடர்ந்து 2வது சூத்திரத்தில் ஆச்சார உமாசுவாமி அவர்கள் முதல்ல சம்யக் தர்ஷனம்னா என்ன அப்படின்றது, சம்யக் தர்ஷனம் ஞான சாரித்திரம் இதுதான் மோட்ச மார்க்கம்னு எடுத்து சொன்னாங்க. இப்ப இந்த சம்யக் தர்ஷனம்னா என்ன அப்படின்றத அடுத்த சூத்திரத்தில் இங்கு ஆச்சாரியர் எடுத்துரைக்கிறார். தத்வார்த்த ஸ்ரத்தானம் சம்யக் தர்ஷனம் என்பது அடுத்த சூத்திரம். தத்வார்த்தம் என்ற சொல்லானது 2 சொற்கள் கூடி உருவான ஒரு வார்த்தையாகும்.
தத்துவம், தத்துவ பிளஸ் அர்த்தம், தத்துவார்த்தம். சரிங்களா? தத்துவன்றது வந்து அந்த பாவம், அது தத்துவன்றது பாவம். அர்த்தம் அப்படின்றது வந்து அது பொருள். அதாவது ஒரு பொருளை நாம புரிஞ்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு வச்சுங்க. அந்த கிளாஸ் அப்படின்ற பொழுது அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி, அதையும் சேர்த்து அந்த கிளாஸ் எடுத்துட்டு தண்ணி இருக்குது அப்படின்னு வச்சுங்க. அந்த தண்ணி தானே அதுல இருக்கிற அந்த பொருளும் தானே அது அப்படியே வரும். புரியுதுங்களா? ஒரு கிளாஸ் தண்ணி, சரிங்களா? அதுல அந்த தண்ணியும் இருக்குது, அந்த கிளாஸும் இருக்கு. ஒரு வீடு அப்படின்னு சொல்றோம்னா, வீடு இப்ப வசிக்கிற வீடுன்னு வச்சுங்க, அதுல இருக்கிற எல்லா பொருள் என்ன அந்த இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாருங்க, ஹவுஸ், ஹோம்ல வந்து அதுல இருக்கிற வசிக்கிறவங்க எல்லாம் கூட வந்துடுறாங்க. ஸ்வீட் ஹோம் அப்படின்றாங்கல்ல, அதுல வசிக்கிறவங்களும் ஏன்னா அதுல வந்து அன்பு பாசம் எல்லாம் இருந்தாதான் அது வந்து உண்மையான வீடு. அதுதான் அது ஹோம் அப்படின்றாங்க. ஹவுஸ்னா என்னது? அதாவது வெறும் வந்து செங்கலால கட்டினது, சிமெண்டால கட்டினது, அது ஹவுஸ். அதாவது அந்த ஹோம்ல வந்து அந்த பாவம் இருக்குது, அன்பு பாசம் எல்லாம் இருக்குது இல்ல, அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பயன்படுத்தும் போது அப்படி பயன்படுத்துறாங்க, ஆங்கிலத்துல அப்படி பயன்படுத்துறாங்க. அதே போலதான் இங்க தத்துவார்த்தம் என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்மான்னு வச்சுங்க. இதுல இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு கிளாஸ் தண்ணி அப்படின்னு கிளாஸ், அதுல இருக்கிற தண்ணி. இப்ப ஆன்மா விஷயத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்? அதை ஆன்மா விஷயத்துல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஆன்மா அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் உடையது. இது வந்து அதனுடைய பாவம், அந்த பொருளுடைய பாவம், அதுல இருக்கிற அந்த சக்தி, அதுல இருக்கிற அந்த உணர்வு. சரிங்களா? இது அறிஞ்சிக்கிறோம். ஆன்மா வந்து ஒரு பொருள். இது மட்டும் அறிஞ்சா போதாது, இது தத்துவார்த்தம் கிடையாது. எதுங்க தத்துவார்த்தம்? ஆன்மா அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனுடைய ஒரு பொருள், அந்த பொருள் நான், அந்த பொருள்தான் நான், அந்த பொருள் நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் பாருங்க. அந்த பாவத்தோட புரிஞ்சுக்கிறது, அது புரிஞ்சுக்கிறது. மோட்சமார்க்க பிரகாசகத்துல 7வது அத்தியாயத்துல பொருளை புரிந்து கொள்வதில், 7 தத்துவங்களை புரிந்து கொள்வதில் இந்த உயிர் எந்தெந்த விதமான தவறுகளை செய்கிறது என்பதை அருமையாக சுட்டிக்காட்டியிருக்கு. நம்ம புரிதலில் நிறைய தவறு பண்றோம். ஆன்மாவை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு அருமையா ஒரு இடத்துல சொல்லுவாரு, அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் கொண்ட பொருளானது ஆன்மா. அதெல்லாம் எப்படி சாஸ்திரங்களை சொல்லியிருக்கிறாங்களோ, ஆகமங்கள்ல சொல்லியிருக்கிறாங்களோ எல்லாத்தையும் இந்த ஜீவன் புரிஞ்சுக்குது. ஆனா அது நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டேது. அதுதான் மிகப்பெரிய தவறு என்று ஆச்சாரிய கல்வ பண்டிதர் தோடர்மசி அவர்கள் 7வது அத்தியாயத்துல அப்படி எடுத்து சொல்லி. இப்படி இங்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த தத்துவார்த்தம் என்றால், இந்த ஒரு ஆன்மா விஷயத்துல நான் சொன்னேன், ஆன்மா அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் உடையது அப்படின்னு இங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் உடையது வந்து ஆன்மா, அது நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, அதுதான் தத்துவார்த்தம். அதாவது பொருள், அதனுடைய பாவம் எல்லாத்தையும் புரிஞ்சு, அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனுடைய இது ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாதுங்க, அது நான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த பாவத்தோட புரிஞ்சுக்கணும். அது பாவ பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழி. அது நான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம சமயத்துவம் கிடைக்கும். அந்த திறன் என்னிடம் இருக்கிறது, அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனானது என்னிடம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளும். இத இப்படி இங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த தத்துவம், அதாவது பொருள், பொருளுடைய பாவம். சரிங்களா? ஒரு அர்த்தம்னா பொருள், அதனுடைய தத்துவம்னா அதுல இருக்கிற அந்த பாவம், உணர்வு அல்லது சக்தி, தத்துவம். இப்போ ஜீவ அப்படின்றது ஒரு அர்த்தம், ஒரு பொருள். ஜீவன்றது ஒரு பொருள், ஒரு அர்த்தம். அர்த்தம்னா என்ன? பொருளுங்க, பொருள். ஞாபகம் வச்சுங்க. அர்த்தம்னா தமிழ்ல இருக்கிற அர்த்தம் இங்க கிடையாது, அது ஞாபகம் வச்சுங்க. இங்க அர்த்தம்னா வந்து பொருள். இத இங்க ஞாபகம் வச்சுக்கணுங்க. தத்துவம்னா என்னது? அதுல இருக்கிற அந்த பாவம்.
பாவனை என்னது? அதுல இருக்கிற அந்த உணர்வு, அதுல இருக்கிற அந்த சக்தி, அதனால இப்படி தத்துவார்த்த ஸ்ரத்தானம் சம்யக் தர்ஷனம் அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இங்க இன்னும் என்ன அப்படின்னா, ஸ்ரத்தானம் இருக்குது பாருங்க, அது ஸ்ரத்தானம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஸ்ரத்தானம் சரியானதாக இருக்கு. பொருளை புரிஞ்சுக்கிட்டு, அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு, அந்த பொருளுடைய பாவத்தை புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதன் மேல அந்த நம்பிக்கை கொள்ள வேண்டும். பொருள் புரிதல்ல எந்த விதமான, ஃபார் எக்ஸாம்பிள் புருகலம்னு இருக்குதுன்னு வச்சு, புருகலம்னா என்ன தெரிஞ்சுக்கணும், உடல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அல்லது ஆகாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உடல்னா இது வந்து ஊறு சுவை நாற்றம் ஒளி இதெல்லாம் இருக்கிறது. ஊறு சுவை நாற்றம் ஒளி இதெல்லாம் எதுல இருக்கிறதோ அது வந்து புருகலம். இந்த உடலும் ஒரு புருகலம். இந்த உடல் நான் அல்ல. இதுதான் உண்மையான தத்துவார்த்தங்க. எப்படி அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனுடைய ஆன்மா அது நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் ஊறு சுவை ஒளி நாற்றம் இவற்றை எல்லாம் உடையது புருகலம். அந்த புருகலம் தான், அந்த புருகலம் என் உடலும் அந்த புருகலம் தான், அது நான் கிடையாது. புரியுதுங்களா? இப்படி சொல்றது, இப்படி நாம் சரியா, அதுதான் தத்துவார்த்தம். அர்த்தம்னா பொருள், தத்துவம்னா அதனுடைய பாவம், அதனுடைய குணம், அதனுடைய குணாதிசயம், அதனுடைய அட்ரிபியூட்ஸ், அதனுடைய குவாலிட்டிஸ், அதனுடைய ட்ரைட்ஸ். புரியுது? அதுல இருக்கிற குணங்கள், அதுல இருக்கிற பாவங்கள், இதுதான் தத்துவார்த்தம். அர்த்தம்ன்றதுக்கு இங்க அர்த்தம்னா பொருள்னு எடுத்துங்க. அர்த்தம்னா வந்து மீனிங் எடுத்துக்காதீங்க. இங்க தமிழ் நம்ம அர்த்தம்னா மீனிங் எடுத்து, இங்க வந்து அந்த அர்த்தத்துல கிடையாது. இங்க அர்த்தம் அப்படின்றதுக்கு பொருள் என்று மீனிங், வஸ்து பொருள். சரிங்களா? அந்த பொருளை வந்து அதனுடைய பாவத்துடன் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, ஸ்ரத்தானமும் கொள்ள வேண்டும், நம்பிக்கையும் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பொருளை உண்மையாக அறிந்து, சரியாக அறிந்து, அதனுடைய பாவத்துடன் அறிந்து, அதனுடைய குணங்களுடன் அறிந்து, அதன் மீது சரியான நம்பிக்கை கொள்ளுதல். நம்பிக்கை அதுதான் சொன்ன, முதல்ல வந்து உயிர் பொருள், உயிர் பொருளை அறிஞ்சுக்கிட்டு, உயிர் பொருளை அறிஞ்சுக்கிட்டு அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனுடையது ஆன்மா அப்படின்னு அறியறது. அறிஞ்சுக்கிட்டு அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனுடைய ஆன்மா ஒரு பொருள், அது நான். அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் என்னிடம் இருக்கிறது. ராகத்வேஷம் என்னுடையது கிடையாது, விருப்பு வெறுப்பு என்னுடையது கிடையாது அப்படின்னு சரியா புரிஞ்சுக்கிறது. அதன் பெயர்தான் ஸ்ரத்தானம். அதுதான் உண்மையான ஸ்ரத்தை, அதுதான் உண்மையான நம்பிக்கை. எங்கு இப்படி தத்துவார்த்த ஸ்ரத்தானம் இருக்கிறதோ, பொருளை புரிந்து கொண்டு, பொருளை அதனுடைய பாவத்துடன் புரிந்து கொண்டு, பொருளை அதனுடைய குணங்களுடன் பரியாயங்களுடன் புரிந்து கொண்டு எங்கு நம்பிக்கை ஏற்படுகிறது அங்குதான் சம்யக்தம் இருக்கிறது. அதாவது சம்யக் தர்ஷனம் இருக்கிறது. சம்யக்தம் அங்குதான் ஏற்படுகிறது, சம்யக் தர்ஷனம் அங்குதான் ஏற்படுகிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இத இங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சமயத்தம் என்ற ஒரு சில நூல்கள்ல பாத்தீங்கன்னா சமயசாரத்துல வந்து அங்க நிச்சய நோக்கு அதிகமா இருக்கும். இங்க நிச்சய நோக்கு கிடையாது. இதுல தத்துவார சூத்திரத்துல நிச்சய நோக்கு கிடையாது. பொருளை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து ஆன்ம பொருள் மட்டும்தான் வந்து அங்க பிரதான நோக்கா இருக்கும். நிச்சய நோக்குதான் பிரதானமானதா இருக்கும். சமயசாரணத்துல கூட சமயத்தம்னா என்ன அப்படின்ற இலக்கணங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். அங்க நோக்கு வேறாக இருக்கும். அங்க நிச்சய நோக்கு பிரதானம். அங்க பூதார்த்த நயத்தினுடைய இது அதிகம். அது மேல ஸ்ட்ரெஸ் பண்றது அதிகம். பூதார்த்த நயம், பூதார்த்த நயம்னா நிச்சய நயம். இங்க வந்து
நிச்சய நோக்கு பிரதானமானது கிடையாது. மோட்ச சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது, தத்துவார்த்த சூத்திரம் சொல்லும் பொழுது அது அப்படி கிடையாது அப்படின்றது. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த நோக்கு ஒண்ணு இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிரதானமாக சம்யுக்தம் என்றால் என்ன என்பதை ஆச்சாரியர்கள் பல விதமாக சொல்லியிருக்கிறார். பல ஆகமங்களில் பல விதமான கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார். சம்யுக்தம் என்ன ஒண்ணுதான், சம்யுக்தம் பல விதம். ஈவன் விவகார சம்யுக்தம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு வச்சு, அவங்களுக்கு பிரசம பாவம், அனுகம்பா, இப்படிப்பட்ட பாவனைகள் கூட இருக்கும். சரிங்களா? அந்த அந்த சமயத்தோட அடையறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விவகார சமயத்தம் இருக்குது பாருங்க. அதாவது அதற்குண்டா, அதாவது எப்படி வந்து ஒரு நல்ல வளமான பூமியில தான் வந்து விளைச்சல் நல்லா விளையும். அதே போல வந்து சமயத்தம் யாருக்குங்க கிடைக்கும்? யார் சுபபாவங்களுடன் இருக்கிறார்களோ, யாரு 6 கடமைகளை கடைபிடிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் அதை வந்து இது அந்த இது கிடைக்கும், சொல்லி சமயத்தம் கிடைக்கும். ஒருத்தன் வந்து பாவ பாவத்திலே இருக்கிறான், ஒருத்தன் வந்து பாவ எண்ணங்களுடன் இருக்கிறான் என்ற போது அவனுக்கு சமயத்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறையும். புரியுதுங்களா? இப்படி வளமான பூமியில தான் வந்து நல்ல விளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல சுபாவங்களுடன் இருப்பவர்களுக்கு தான் சமயத்துவம் கிடைக்க பெறும். அதனாலதான் அவனுக்கு அந்த பிரசம வேகம், பிரசம பாவம், சம்பேக பாவம், அனுகம்பை, இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் அவனுக்கு இருக்குது. மற்ற உயிர்கள் மேல அந்த அனுகம்பை இருக்கும், அந்த கருணை இருக்கும், சமயம் இருக்கும், அடக்கம் இருக்கும், அதெல்லாம் இருக்கிறது அவனுக்கு. சமயத்துவத்தை எடுத்து சொல்லும் போது சமயக் தர்ஷனத்தை ஆச்சாரியர்கள் ஒன்னும் வந்து தேவசாஸ்திர குரு சத்தானம் சமயக் தர்ஷனம் என்று எடுத்து கூறியிருக்கிறார். இன்னொன்று சப்த தத்துவ சத்தானம், தத்துவார்த்த சத்தானம் தான் சப்த தத்துவ சத்தானம் அர்த்தம் இங்க சொல்லியிருக்கு, மோட்ச சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. தத்துவார்த்த சுத்தானம் அதுதான் வந்து சப்த தத்துவ சுத்தானம் கூட சொல்லலாம், இல்ல தத்துவார்த்த சுத்தானம்னு சொல்லலாம். சப்தனா 7 தத்துவங்கள் மீது நம்பிக்கைக்கு. மூன்றாவதாக ஆபா பரசுத்தானம், அதுதான் பேத விஞ்ஞானம் சமயக் தர்ஷனம் அப்படின்னு சொல்லணும். ஆபா பர அப்படின்றா ஸ்வபர, ஸ்வபர ஆபா பர. அடுத்ததாக ஆத்ம சத்தானம் சமயக் தர்ஷனம். இப்படி 4 விதமாக சொல்லியிருக்காங்க. சமயக்தம் ஒன்றுதாங்க, சமயக்தம் 4 வகையானது கிடையாது. ஒரு சில இடங்கள்ல ஔஷமிக சமயக் தர்ஷனம், க்ஷாயோப்ஷமிக சமயக் தர்ஷனம், க்ஷாயிக சமயக் தர்ஷனம் அப்படி இல்லாம அது வந்து கர்ம நோக்குல, கர்மங்கள் அழிதல் கெடுதல் அந்த நோக்குல, அதெல்லாமும் நீங்க படிச்சிருக்கு. அந்த நோக்கை நம்ம இப்ப இங்க பாக்கல. அது அது இன்னொரு நோக்கு, அது கர்ம நோக்குல பார்க்கும்போது அப்படியும் சொல்லலாம். இங்க நோக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொருள் புரிதல் நோக்குல பார்க்கும் பொழுது முதல்ல வந்து தேவசாஸ்திரம், முதல்ல வந்து ஒரு சமயத்துவம் ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னா ஒரு முதன்மையான தகுதி என்ன இருக்கணும் உனக்கு? உண்மையான தேவன் யார், உண்மையான சாஸ்திரம் எது, ஆகமம் எது, உண்மையான குருக்கள் யார் அப்படின்றத அவனுக்கு தெரிஞ்சது. பற்றற்றவர் மட்டும்தான் உண்மையான தேவன், அதாவது பகவான். பற்றற்ற அறத்தை எடுத்து உரைக்கும் ஆகமங்கள், நூல்கள் தான் ஆகமங்கள், அதன் வழி நடப்பவர் தான் உண்மையான முனிகள் என்பது அவனுக்கு தெள்ள தெளிவாக தெரிய வேண்டும். தெரிதல் மட்டும் போதாது, அவர்கள் மீது நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அதன்பால் தேவசாஸ்திர குருவின்பால் நம்பிக்கையும் இருக்கு. அந்த பகுமானம் அப்படின்னு சொல்லி அந்த பகுமானமும் இருக்கணும். அதன் பிறகு இது வந்து தேவசாஸ்திர குரு சத்தான். ஒரு ஸ்ராவகனுக்கு சமயத்துவம் இல்லாத ஸ்ராவகனுக்கு கூட இது கண்டிப்பா இருக்குங்க. உண்மையான ஸ்ராவகனாக இருந்தால், ஜெயினத்தை கடைபிடிக்கிற ஸ்ராவகனாக இருந்தால் அவன் தேவசாஸ்திர குருவின்பால் அவனுக்கு அந்த பகுமானம், அந்த பக்தி உணர்வு அதெல்லாம் இருக்கும். அவனுக்கு அவர்களை வழிபடுதல், துதித்தல் எல்லாமே இருக்கும். அந்த உணர்வுகள் எல்லாமே இருக்கும். அவர்களுக்கு ஆகாரம் அளிக்கிறது எல்லாம் இருக்கும். ஆகமங்களை பாதுகாக்கிறது. ஏன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிரிண்டிங் அந்த வசதி எல்லாம் இல்லாத பொழுது எத்தனையோ காப்பிகளை, பிரதிகளை வந்து மை வச்சு எத்தனையோ இதுல எழுதியிருக்கிறாங்க. ஓலைச்சுவடிகளாகவும் அல்லது அந்த நகல் எடுக்கிறது அப்படின்னு அதை அப்படி கையால எழுதி எடுத்திருக்கிறாங்க. இப்ப நீங்க ஜெராக்ஸ் மிஷின் போடுறீங்க, இல்ல ஸ்கேன் பண்றீங்க, ஏதோ பண்றீங்க, டிஜிட்டல் ஃபார்ம்ல போட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நிறைய வசதிகள் இருக்குது.
அப்போ எவ்வளவு வந்து உழைத்து அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்படின்னா வந்து அதன் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை தானே, அந்த ஆகமத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை தானுங்க ஆக்சுவலி. அதனாலதான் அப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலி. அல்லது கோயில் கட்டுறது. கோயில் கட்டுறது எதுக்காக கட்டினாங்க? பற்றற்ற இறைவன் மீது, பற்றற்ற இறை மீது, பற்றற்ற தேவன் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையினாலதான் அந்த கோயில் கட்டுதல் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலி. இப்படி தேவசாஸ்திர குரு மீது நம்பிக்கை, அதன் பெயர்தான் சம்யக்தம், சம்யக் தர்ஷனம். இரண்டாவதாக தத்துவ சுத்தானம். இங்க இங்க சொல்லியிருக்க மாதிரி தத்துவார்த்த சுத்தானம். அதுதான் வந்து சப்த தத்துவ சுத்தானம், 7 தத்துவங்கள் மீது நம்பிக்கை என்று. உண்மையில பார்க்க போனா இந்த தத்துவார்த்த சுத்தானம், சம்யக் தர்ஷனம் இருக்கு பாருங்க. இதுல பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தத்துவம் பார்க்கும்போது 2 தாங்க. இத மோக்ஷமார்க பிரகாசகத்துல அருமையா ஆச்சாரிய கல்ப பண்டிதர் எடுத்துரைக்க. ஒண்ணு வந்து ஜீவ தத்துவம், இன்னொன்னு அஜீவ தத்துவம். இது 2 தான் தத்துவம். மற்றவை எல்லாம் இதனுடைய விரிவாக்கங்களே என்று புரியும். மொத்த இந்த சம்சாரம் மோட்சம் அப்படின்றது வந்து இது நிகழ்த்தி எதுல? ஜீவன் அதுல மட்டும்தான். சம்சாரம் அது அஜீவம் கூட இருக்குது. தத்துவம் இதுதான் அடிப்படையான தத்துவம். ஆசிரமம், பந்தம், சம்வரை, நிர்ஜரை, மோட்சம் இவையெல்லாம் ஜீவ அஜீவ தத்துவங்களின் விரிவாக்கங்களே என்று பண்டிதர் டோடர்மல்ஜி அவர்கள் மோக்ஷாஸ்திரத்துல மோட்ச மார்க்க பிரகாசகத்துல எடுத்து சொல்லியிருக்கிறார். அடிப்படை தத்துவம் 2 தான். மற்றவெல்லாம் இத ஆசிரமம் பந்தம் எங்கெங்க ஏற்படுது? ஜீவ ஜீவ இதுல தானே ஏற்படுது. நிர்ஜரை மோட்சம் எங்க ஏற்படுது? எல்லா ஜீவ தத்துவத்தில் தானே ஏற்படுது. அடிப்படை தத்துவம், முதன்மையான தத்துவம் 2 தான். மற்றவை எல்லாம் இவற்றினுடைய விசேஷங்களே, விரிவாக்கங்களே என்று குறிப்பிடுகிறார். இந்த ஜீவ தத்துவம் பிளஸ் அதனுடைய விசேஷங்கள், அதனுடைய சிறப்பியல்புகள், ஆசிரமம், பந்தம், சம்பரை, நேர்ஜரை, மோட்சம், இப்படி 7 தத்துவங்கள். இதன் மீது இதை அறிந்து இந்த எல்லா தத்துவத்தையும் அறிந்து கரெக்டா பொருள் புரிஞ்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுங்க. திரும்பவும் அந்த தத்துவார்த்தம்னா என்ன? அர்த்தம்னா பொருள், தத்துவம்னா அதனுடைய பாவம், அதனுடைய உணர்வு, அதனுடைய குணம். ஆன்மா அப்படின்றது ஒரு பொருள், அது அர்த்தம். அதனுடைய தத்துவம் என்னது? அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன். அப்படின்னா தத்துவார்த்தம்னா என்னது? ஆன்மா அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனுடையது. இப்படிப்பட்ட அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனுடைய பொருள் நான் தான் என்று நம்புவது, அதுதான் தத்துவம். அதான் அந்த பொருள் புரியுதுன்னா இப்படி பொருள் புரியணும், கரெக்டா பொருள் பாவ வாசனம் இருக்கணும். அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் உடைய பொருள் ஆன்மா, அது நான் தான். சும்மா வாய் பேச்சா மட்டும் இருக்கிறாரு. நம்பிக்கைன்றது எப்போ? அந்த சமயக் தரிசனம் வாய் பேச்சா இருந்தா கிடைக்காது. பல மணி நேரம் சொற்பொழிவு பண்ணா வராது. புரியுதுங்களா? அந்த உள்ளுணர்வு இருக்க வேண்டும். இல்ல சொற்பொழிவு கேட்டா கண்டிப்பா வருமா அப்படின்லாம் கிடையாது. வாய்ப்பு இருக்கிறது, அவ்வளவுதான். பண்ணாலோ அல்லது கேட்டாலோ, சுவாத்தியாயத்துல எது பண்ணாலும், சிந்தனம், மனனம், அனுப்பிரேட்சை எது பண்ணாலும் சரி, வாய்ப்பு. அதனால அதற்குண்டான அந்த பூமி ரெடி ஆகுது, வளமான பூமி ரெடி ஆகும். அப்புறம் முயற்சி வந்து நாமளே தான் பண்ணணும். அப்பதான் அந்த நம்பிக்கை ஏற்படும், அப்பதான் அந்த சமயத்தம் கிடைக்க பெறும். இப்படி 7 தத்துவங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுது, அதன் பெயர் சமயத்தம் என்று, சமயக் தர்ஷனம் என்று கூறுகிறது. முதல்ல தேவசாஸ்திர குரு சுத்தானம் சமயக் தர்ஷனம், அடுத்ததாக தத்துவார்த்த சுத்தானம் சமயக் தர்ஷனம், அடுத்ததாக ஆபாபர சுத்தானம் சமயக் தர்ஷனம். அதுதான் ஸ்வபர வேத விஞ்ஞானம் என்றும் கூறுவது. தன்னையும் பிற பொருளா இங்க மெயினா உடல். அதுதானே அடிப்படையான தத்துவம் 2 தான் சொல்லிட்டான். ஜீவன் அஜீவன், உயிர் பொருள் உடல், அவ்வளவுதான். 2 தான் மெயின். அது மற்றதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இதனுடைய விரிவாக்கம் தான். இதை இன்னும் ஜீவ தத்துவத்தை பத்தி இன்னும் அதிகமா சொல்றதுக்காக தான் ஆசிரமம், பந்தம், சம்வரை, நிர்ஜரை, மோட்சம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? இப்படி ஜீவ பொருள் அஜீவ பொருள் இது 2ம் வெவ்வேறானது என்று பிரித்தறிவது வேத விஞ்ஞானம். பிரித்தறிந்து உணர்ந்து
உடல் நான் அல்ல, உயிர் தான் நான். இது ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனீங்கன்னா 7 தத்துவங்கள் பால் நம்பிக்கை கொள்ளுதல் சமத்துவம்னு சொன்னாங்க பாரு. அதுலயே இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் ஆன்மா மற்றும் உடல் அல்லது அஜீவ பொருள், சரிங்களா? அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லியிருக்காங்க. ஆன்மா மற்றும் அஜீவ பொருள் இது ரெண்டுத்தையும் பிரித்து அறிதல், பிரித்தறிந்து பிரித்தறிந்து ஆன்மாதான் நான் என்று நம்பிக்கை கொள்ளுதல். அதுதான் வந்து ஆபா பரஷத்தானம் சம்யக் தர்ஷனம். அதுதான் சொபர வேத விஞ்ஞானம் என்றும் அதை கூறுகிறார்கள். பிரித்தறிந்து ஆன்மனை ஆன்மனாக அறிதல், ஆன்மன் தான் நான் என்று அறிதல், அஜீவ பொருள் நான் அல்ல என்று அறிதல். அதுதான் வந்து சோபர வேத விஞ்ஞானம்னு சொல்லலாம். ஆபா ஆப்பான ஆப்னா நான், பர என்றால் பிறப்பு. ஸ்வபரல வந்து ஸ்வனா நானு, பரனா பிறப்பு. வேத விஞ்ஞானம்னா பிரித்தறிவு. எப்படி வேணாலும் சொல்லலாம். வேத விஞ்ஞானம் சமயக் தர்ஷனம், ஆபாபர ஸ்ரத்தானம் சமயக் தர்ஷனம், ஸ்வபர வேத விஞ்ஞானம் சமயக் தர்ஷனம், எது சொன்னாலும் ஒண்ணுதாங்க. தத்துவார்த்த சித்தானம் சமயக் தர்ஷனம் சொன்னதை இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிட்டு அந்த உயிர் பொருள் உயிரற்ற பொருள் அது ரெண்டுத்தையும் குள்ள சுருக்கி அது அதனுடைய ஒரு பிழிவா சொல்லிட்டாங்க 3வது வருஷம். அவ்வளவு அதனுடைய விரிவாக்கம் தான். அடுத்தது இன்னும் கொஞ்சம் இன்னும் இதுவா போய் ஆழமா போயிட்டு ஆத்ம சித்தானம் இது எல்லாத்துலயும் தத்துவார்த்த சித்தானத்திலயும் அது இருக்குது, வேத விஞ்ஞானத்திலயும் அது இருக்குது, ஆத்ம சித்தானத்திலயும் அதை இன்னும் இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்றதுக்காக அந்த ஆன்மா அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனுடைய ஆன்மா நான் தான் என்று குறிப்பிட்டு கூறுவதற்காக. அதுதான் உண்மையான நம்பிக்கைங்க. அது ஏற்பட்டாதான் அது உண்மையான நம்பிக்கை. நம்பிக்கை என்பது வாய்ப்பேச்சால் வருவது கிடையாது. சமயத்துவத்தை பத்தி பேசுறது எவ்வளவு ஈஸியோ அந்த உள்ளுணர்வுடன் அந்த சமயத்துவத்தை பெறுவது அவ்வளவு ஈஸியா அப்படின்னா ஈஸி இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆச்சாரிய அமிர்தச்சந்திரர் சமயசாரத்தினுடைய கலசத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? 6 மாசம் நீ முயற்சி செய், நீ செத்தாவது வந்து அந்த சமயத்துவத்தை பெறு. இதுதாங்க வார்த்தை, அவருடைய வார்த்தை. இது அவருடைய வார்த்தையிலேன்னு சொல்றேன், இது என் வார்த்தை கிடையாது, ஆச்சாரிய அமிர்தச்சந்திரனுடைய வார்த்தை. நீ செத்த ஐ கதமபி மிருத்வா தத்துவ கௌதூஹலீசன் என்று கூறுகிறது. தத்துவத்தில் ஈடுபாடு கொள்வாயாக, ஆனா நீ சமயத்துவத்தை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள் அப்படின்றாரு ஆச்சாரியர். அவருக்கு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது இல்லைங்களா? இப்படி ஆத்மசத்தானம் சமயத்தர், ஆன்மாவில் நம்பிக்கை கொள்ளுதல். இப்படி சமயத்துவத்தை ஆச்சாரியர்கள் ஆகமங்களில் சமயக் தர்ஷனத்தை பலவிதமாக கூறியிருக்கிறார்கள். ஆனா எல்லாம் ஒண்ணுதாங்க. எங்க வந்து ஆத்மசத்தானம் இருக்கிறதோ அங்க வேத விஞ்ஞானம் கண்டிப்பா இருக்குங்க. எங்க ஆத்மசத்தான் ஆன்மாவில் நம்பிக்கை, ஆன்மாவின் அறிதலும் பாடுதலும் ஆகிய திறனில் நம்பிக்கை, ஆன்மா மோட்சத்தை அடையும் என்ற நம்பிக்கை, ஆன்மாவில் மோட்சத்தை பெறும் அளவு தகுதி இருக்கிறது, மோட்சம் என்று ஒன்று இருக்கிறது, அதை ஆன்மா பெரும் தகுதியை பெற்றிருக்கிறது. இதெல்லாம் நம்ம இதுதான் ஆத்மசுத்தானுங்க. ஆத்மசுத்தானம் எங்க இருக்கிறதோ அங்க சோபர வேத விஞ்ஞானம் இருக்கும், அங்க தத்துவ சுத்தானம் இருக்கும், தத்துவார்த்த சுத்தானம் இருக்கணும், அங்க தேவசாஸ்திர குரு சுத்தானம். இதுல ஒண்ணு இருந்து இன்னொன்னு இருக்காது அப்படிலாம் கிடையாது. இப்படி போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து விவகார நோக்குல தேவசாஸ்திர குரு சித்தானம் இருக்கலாம், ஆனா உண்மையான சமய தர்ஷனம் கிடைக்காம இருக்கலாம், அது பாசிபிள். ஆனா அந்த ஜீவன் வந்து தேவசாஸ்திர குரு சித்தான விவகார நோக்குல இருக்கும்போது கூட அது வந்து சமய தர்ஷனத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்று நாம் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் வந்து 6 கடமைகளை செய்யணும், 7 व्यसனங்களை விடணும், 5 அனுவிரதங்களை கடைபிடிக்கணும். ஏன் சொல்லியிருக்கிறாங்க? 5 பாவங்கள் இருந்து விடுபட வேண்டும். ஏனென்றால் வளமான பூமியில் தான் விளைச்சல் விளை. அந்த சுபபாவம் இருந்தாதான் சமயத்துவம் கிடைக்குங்க. பாவத்திலேயே நெல்ல கிடைக்கும் போது கிடைக்கும். நான் நிச்சய நோக்குல வந்து எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் சொல்லணும். அதுதான் பேலன்ஸுங்க. ஆக்சுவலி நிச்சய நோக்கு இருக்கும், விவகார நோக்கு இருக்கும். இந்த பேலன்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கணும். 2 பக்கமும் கூர்மையான வால் மீது நடப்பது போன்றது இந்த நய நோக்கில் ஆகமத்தின் கருத்துக்களை அறிவது. கொஞ்சம் தவறுனாலும்
ஆக உங்களுடைய பொருள் புரியாது. கரெக்டா எங்கு எந்த நோக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சரியாக உணர வேண்டும், சரியாக புரிந்து. இப்படி இந்த தத்துவார்த்த சித்தானம், சமயக் தர்ஷனம் பொருளை அதனுடைய உணர்வுகளுடன், பாவங்களுடன், குணங்களுடன் அறிந்து நம்பிக்கை கொள்ளுது. அர்த்தம் என்றால் பொருள் என்று இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். சமஸ்கிருதத்துல அர்த்தம்னா பொருள், வஸ்து. தத்துவம்னா அதனுடைய குணங்கள், அதனுடைய உணர்வுகள் அப்படின்னு. குணங்கள் எடுத்து அந்த பொருளை அதனுடைய குணங்களுடன் அறிந்து அதன் மீது நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை கொள்ளுதல், பொருளை சரியாக அறிந்து அதன் மீது நம்பிக்கை கொள்ளுதல், அதன் பெயர்தான் சம்யக் தர்ஷனம். அந்த சம்யக் தர்ஷனத்தை நாம் பெறுவதற்கான முயற்சியை இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுத்த சூத்திரத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தன் நிசர்காத் அதிகமாத்வா. இதை பிரிச்சு பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி பிரிச்சு படிக்கணும் அப்படின்னா, தத் நிசர்காத் அதிகமாத் வா. எப்படி புரிஞ்சு இது வார்த்தை எப்படி பாருங்க. தத் நிசர்காத் அதிகமாத் வா. தத் என்றால் அந்த சம்யக் தர்ஷனமானது. தத் என்றால் அது சமஸ்கிருதத்துல தத்துனா அதுங்க. இங்க எதை பத்தி பேசுறாங்க கடைசி சூத்திரத்துல? சம்யக் தர்ஷனத்துக்கு. தத் என்ன சொன்னாங்க கடைசி சூத்திரத்துல? தத்துவார்த்த சித்தானம் சம்யக் தர்ஷனம். கடைசி சொல்லினாது சம்யக். அதை பத்தி தான் பேசுறாங்க, சம்யக் தர்ஷனத்தை பத்தி தான் பேசுறேன். அதனால இங்க தத்துனா அதுனா எது? சம்யக் தர்ஷனம். அந்த சம்யக் தர்ஷனமானது நிசர்காத் தானாகவும் இயல்பாகவும் அதிகமாத் என்றால் உபதேசத்தாலும் பர உபதேசத்தாலும் தேசனையினாலும். தேசனை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, லப்திகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. தேசன லப்தி, பிராயோகிய லப்தி, இதெல்லாம் நீங்க விசுத்தி லப்தி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் கருணாநிதி யோகம் சம்பந்தமான சாப்டர்ஸ். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. சரிங்களா? இப்படி அந்த சம்யக்துவமானது தத் என்றால் சம்யக், நிசர்காத் என்றால் இயல்பாக ஏற்படும். இயல்பாக ஏற்படலாம். அதிகமாத் என்றால் உபதேசத்தால் ஏற்படும், குருவினுடைய உபதேசத்தால் ஏற்படும். வா இப்படி இருக்கலாம், இல்ல அப்படி இருக்கும். வா என்றால் இப்படியோ அல்லது அப்படியோ ஆர். சரிங்களா? இப்படியோ அப்படி. எப்படிங்க? இதுல ஒண்ணுங்க என்ன சொல்லியிருக்காரு ஆச்சாரியர், ஒண்ணு உபதேசத்தால ஏற்படலாம், ஒண்ணு. இன்னொன்னு தானாக இயல்பாக ஏற்படலாம்னு சொல்லி. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இங்க எந்த ஒரு ஜீவனுக்கும் உபதேசம் இல்லாமல் சமயக்கம் ஏற்படுவது. உபதேசம் கண்டிப்பா இருக்கும். ஆனா இங்க சொல்லியிருக்கிறாரு இயல்பாகவும் ஏற்படலாம் அல்லது உபதேசத்தாலும் ஏற்படலாம். அது எப்படிங்க? இந்த பிறவியில உபதேசம் கிடைச்சது, குருவினுடைய உபதேசம் கிடைச்சது, அல்ல தீர்த்தங்கரனுடைய உபதேசம் கிடைச்சது, தீர்த்தங்கரனுடைய பாதம் மூலம் கிடைச்சது. சரிங்களா? ஒரு சில இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கே தெரியும், சில ஷாயிக் சமயக் தர்ஷனம் தீர்த்தங்கர் அல்லது சுதகேவனுடைய பாத மூலத்துலதான் ஏற்படும். அவ்வளவு டீப்பா நம்ம இங்க போல. இது குருவனுடைய உபதேசத்தால ஏற்படலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது அதிகமஜ சமயக் தர்ஷனம். அதிகமஜ சமயக் தர்ஷனம் அதிகமத்தால் தோன்றும். அதிகமஜ அஜன்றது தோன்றுதல் அப்படின்னு பொருள். ஃபார் எக்ஸாம்பிள், தாமரை இருக்கு பாருங்க. தாமரை நீர்ல தோன்றுது, அதனால அது பேர் ஜலஜம் அப்படின்னு பேரு. ஜலம்னா உங்களுக்கு தெரியும், ஜ என்றால் அதில் தோன்றுது. சேத்துல இருந்து அது தோன்றுகிறது. எது? தாமரை. சேத்துலயும் இருக்கும்ல அது. அதனால எது சேத்துல இருந்து தோன்றுகிறதோ அது பங்கஜன்னு பேர். பங்கனா சேரு. அதே போலதான் அதிகமத்தால் தோன்றுதல் அதிகமஜம், இயல்பாக தோன்றுதல் நிசர்கமஜம். நிசர்கமஜ் சமயக் தர்ஷனம், அதிகமஜ் சமயக் தர்ஷனம். இங்க வார்த்தை ஆண்டு இருக்குது நிசர்கம் அதிகமா அப்படின்னு ஆண்டு இருக்கிறாங்க. நிசர்கமாக தோன்றுதல் நிசர்கமஜம்,
அதிகமத்தால் தோன்றுவது அதிகமஜம். நிசர்கம் என்றால் நிசர்கமஜ சமயக் தர்ஷனம் என்றால் இயல்பாக தோன்றும் சமயக் தர்ஷனம். அதிகமஜ சமயக் தர்ஷனம் என்றால் உபதேசத்தால் தோன்றும். இப்போ உபதேசம் இல்லாம எந்த ஒரு சமயத்தும் கிடைக்காது. அப்படின்னா இங்க ஏன் சொல்லியிருக்கிறாங்க? ஒரு சில ஜீவன்களுக்கு இந்த பிறவியில உபதேசம் கிடைச்சிருக்கும், அவங்களுக்கு சமயத்தில் தோன்றும் போது அதை அதிகமஜ சமயக் தர்ஷனம் என்று. ஒரு சில ஜீவன்களுக்கு இந்த பிறவில, அதாவது நம்ம இந்த பிறவில சமயத்துவம் கிடைக்குது அப்படின்னு எடுத்து, ஓகே, எந்த பிறவில கிடைக்குது? இந்த பிறவில உபதேசம் இருந்திருக்காரு, அது முற்பிறவிகள்ல இருந்திரும். முற்பிறவிகள்ல இருந்திருக்கும். இப்படி ஏன்னா நரகத்திலாம் பாத்தீங்கன்னா இந்த வேதனை இருக்கு பாருங்க, வேதனையை அனுபவிக்கிறது அது கூட சமத்துவத்துக்கு காரணமா சொல்லியிருக்காரு. பஞ்ச கல்யாணத்தை பாக்குறது அது கூட சமயத்துவத்துக்கு காரணமா சொல்லி, ஜினபிம்ப தர்ஷனத்தை சமயத்துவத்துக்கு காரணமா சொல்லியிருக்காரு. இப்படி பல காரணங்கள் சமயத்து உண்டாவதற்கு காரணமாக சொல்லியிருக்கு. ஆனா தத்துவார்த்த சுத்தானம் பிரதானமானதுங்க, ஞாபகம் வச்சுங்க. காரணங்கள் சொல்லியிருக்காங்க, நிமித்த காரணங்கள் பல சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் நிமித்த காரணம். இப்படி இங்க சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்ச சமயக் தர்ஷனத்துல அந்த பிறவியில எந்த பிறவியில சமயத்து ஏற்பட்டதோ அங்க உபதேசம் இருந்திருக்கிறோம். அந்த நோக்கில அது அதிகபட்ச சமயக் தர்ஷனம் உபதேசத்தால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். நிசர்கம சமயக் தர்ஷனம் ஏற்படுறவங்களுக்கு உபதேசம் இல்லாம ஏற்படுறதுனால ஒரு பிறவிகள்ல எங்கேயாவது அவங்களுக்கு அந்த தேசனை கண்டிப்பா இருக்கும். இந்த 5 லப்திகள்ல தேசனா லப்தி கண்டிப்பா இருக்குது இல்ல, அதுக்கப்புறம் தானே சமயத்துவம், அதுக்கப்புறம் தானே சமயக் தர்ஷனம். இப்படி இத இங்க நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த தத் நிசர்காத் அதிகமாத் வா, அந்த சமயக் தர்ஷனமானது நிசர்கஜமாகவும் அதாவது இயல்பாகவும் அதிகமஜமாகவும் அதாவது உபதேசத்தாலும் ஏற்படுகிறது என்பதை இந்த 2வது சூத்திரத்தில் பார்த்திருக்கோம். மேலும் இந்த சூத்திரத்தை பற்றி இன்னும் சில கருத்துக்கள் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தது புரியுதுங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, டவுட் இருக்கிறவங்க. ஒரே ராஜன், நீங்க அன்மியூட் பண்ணலாம். சமய தர்ஷனம் ஜி. சமய தர்ஷனம் துரைராஜி. ஆகம கருத்துக்கள்ல பாத்தீங்கன்னா தத்துவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஸோ அதுலேயே எல்லாம் வந்துடுதுன்றத நம்ம அறிஞ்சிக்கிறதுக்காக தான் அந்த இம்பார்ட்டன்ட்ன்றது ஆகமம் படிக்கும்போது தான் தெரியுது இல்லைங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிடணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த ஆகம கருத்துக்கள் இப்போ நமக்கு கிடைக்குதுன்றது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. அதை மனப்பூர்வமாகவும் சிரத்தானமாகவும் ஏற்றுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையுது. இந்த சுவாத்தியாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது எல்லாரும் பங்கு பெற்று நல்லா ஆன்ம சிரத்தையில இருக்கணும்னு சொல்றது நல்லா இருக்கு. கண்டிப்பாக துரைராஜி. சுவாத்தியாயம் பரமம் தபக, அது கோயிலுக்கு போறது அல்லது 6 கடமைகளை கடைபிடிக்கிறது, அதுலயும் சுவாத்தியாயம் வருது. 6 கடமைகள்லயும் சுவாத்தியாயம் வருது. அதை நம்ம பண்ணல அப்படின்னா பண்ண ஆரம்பிக்கணும். பண்ணிருக்கிறவங்க அவங்க கண்டினியூ பண்ணணும், பண்ணாதவங்க இன்னும் அதுல வரணும். சுவாத்தியாயம் பரமம் தபக 6 கடமைகளையும் சுவாத்தியாயத்தை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம காரண காரியங்களை அறிஞ்சு செயல்படும் போது ஒரு திருப்தியும் அந்த அமைதியும் அது இப்படிதான் இருக்குன்றது ஒரு நம்பிக்கையும் நல்ல சிரத்தையை அமைப்பது. நன்றி நன்றி நன்றி. மலர் டீச்சர். அடுத்து மலர். சமயதர்ஷன் ஜி. சமயதர்ஷன் டீச்சர். அர்த்த புத்கல பராவர்த்தனை காலம் சொன்னீங்கல்ல, ஆமா, அதை இன்னொரு முறை சொல்லுங்களேன். அர்த்த அர்த்த அதாவது சமஸ்கிருத சொல். அர்த்த அர்த்த என்றால் பாதின்னு அர்த்தம் டீச்சர். அர்த்த அர்த்த தமிழ்ல எழுதும் போது அர்த்த அப்படின்னு தான் எழுத முடியும், ஆனா படிக்கும் போது அர்த்த அப்படின்னு படிங்க. அர்த்த என்றால் பாதி. அதாவது இந்தியில ஆதா அப்படின்ற பாருங்க, ஆதான்னா பாதி. தமிழ் இது ஹிந்தியில அர்த்த அர்த்த என்றால் பாதி. அர்த்த புதுகல பராவர்த்தன காலம். 5 பராவர்த்தனைகளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் நம்ம வரும்பொழுது இது நம்ம படிக்கலாம். இது ஆக்சுவலி இது இந்த நூல்லயே வரும். அது
சர்வார் சித்தியில அது கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு பூஜ்யபாத சுவாமிகள். 5 புத்கல பராவர்த்தனை, திரவிய பராவர்த்தனை, பவ பராவர்த்தனை, பாவ பராவர்த்தனை, இப்படிப்பட்ட 5 பராவர்த்தனைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுல முதல் பராவர்த்தனை ஆகிய அந்த புர்கல பராவர்த்தனையில அதுல பாதி காலம் முதல், அதாவது பராவர்த்தனை என்றால் சுழற்சி என்று பொருளாகும். சம்சார சுழற்சி. நம்ம எங்க பிறந்திருக்கிறோமோ இந்த இடத்துல எப்படி பிறந்திருக்கிறோமோ இதே இடத்துல இதே காலத்துல இதே க்ஷேத்திரத்துல முன்னையும் பலமுறை பிறந்திருக்கிறோம். இப்படி பலமுறை சுழற்சி நம்ம செய்திருக்கிறோம். அது சொல்றதுதான் பராவர்த்தனை என்பதாகும். அர்த்த புத்கல பராவர்த்தனை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம். அதுலயும் கோடான கோடி காலம் இருக்கிறது. அவ்வளவு சிறிய ஒரு காலம் கிடையாது. ஆனால் சம்யக்தத்தை பெற்ற பிறகு சம்சாரம் என்பது வரையறைக்குள் வந்து விடுகிறது. அதாவது முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு கொஞ்சம் காலம் இருக்கலாம். அர்த்த புத்கல பராவர்த்தன காலம் வரலாம் அந்த ஜீவன் சம்சாரத்துல இருக்கும். அதுவும் பல கோடி வருடங்கள், பல கோடி வருடங்களுக்கு மேலன்னு வச்சுங்க. ஆனா அது கட்டுக்குள் வந்து விடுகிறது. அதுதான் இந்த பராவர்த்தனைகளை பத்தி நம்ம பார்ப்போம். கண்டிப்பா இதே நூல்ல இன்னும் மேலும் வரும்பொழுது அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதுல இன்னும் கொஞ்சம் தெளிவு. அடுத்து வேற யாராவது? வேற என்ன டவுட் இருக்குங்களா? ஹேண்ட் ரைஸ் எதுவும் இல்லை சார். சார் ஹேண்ட் ரைஸ் எதுவும் இல்லை, யாரும் இல்லை. சரி, முடிச்சுக்கலாம் சார். திங்களும் மாறி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கெனித அரசன் ஆள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எண்குல அறத்தினோரும் இனிதோழி வாழ்கையங்கள் பவன் பயின்ற நன்னூல் புகழோடு பொலிகமிக்கே. சார் மீட்டிங் எண்ட் பண்ணிடுறேன்.